Part 5. In my book, page number 24, I request you all to take your Hudson book, follow the lines carefully. He remains one of the most delightful of our storytellers in verse. Who remains one of the most delightful of our storytellers in verse அப்படின்னா அவர் சாசர் வந்து கவிதை வடிவில் கதைகள் சொல்லும் எழுத்தாளர்களில் மிகவும் சிறந்தவராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது he remains one of the most delightful of our storytellers in verse. கவிதை நடையில் கதை சொல்கிறவரில் யார் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னா சாசர். His finest work, Night Tale பற்றி வருது. His finest work as a narrative poet in the Knight's Tale. கதை சொல்கிற கவிஞராக அவரது சிறந்த படைப்பு எது அப்படின்னா நைட்ஸ் டேல். His finest work as a narrative poet is the Knight's Tale. Narrative poet அப்படின்னாலே நைட்ஸ் டேல். Which in accordance with the law of dramatic propriety is heroic in subject, chivalrous in sentiment and romantic in tone. இது வந்து நாடக மரபுகளுக்கு ஏற்ற மாதிரியும் வீரத்தை கூறும் பொருளோடையும் வீர செல்வ உணர்வுகளோடையும் காதல் நிறைந்த குரலோடும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விச் ஆர் இன் அக்கார்டன்ஸ் வித் த லா ஆஃப் ட்ராமாட்டிக் ப்ராப்ரியேட்ரி இன் ஹீரோயிக் இன் சப்ஜெக்டில் ஹீரோயிசம் இருக்குது. சிவல்ரஸ் இன் சென்டிமெண்ட்டில் சிவல்ரஸ் வீரம் இருக்குது. ரொமான்டிக் இன் டோன் குரல் காதல் நிறைந்த குரலோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நைட்ஸ் டேல். பேஸ்ட் ஆன் த தீசைட் ஆஃப் பொக்காஷியோ. இது வந்து ஜியோவானி பொக்காஷியோ எழுதிய தீசைடு என்ற படைப்போட அடிப்படையாக கொண்டது. சாசரோட நைட்ஸ் டேல் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா ஜியோவானி பொக்காஷியோ எழுதின தீசைடு என்ற படைப்போட அடிப்படையாக கொண்டது. It tells the two young cousins of royal blood named Palamon and Arcite. நைட்ஸ் டேலில் முக்கியமான கதை என்ன அப்படின்னா டூ யங் கசின் அரச குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர். அவங்க பேர் என்னென்னா பலமோன் அண்ட் ஆர்சைட். ரெண்டு பேரும் கசின்ஸு. who when of taken captive by him and imprisoned. who when Duke Theseus makes war against their city of Thebes. அவங்களோட சிட்டி எதுனா தீப்ஸ்க்கு எதிராக டியூக் தீசியஸ் வந்து வார்க்கு வரப்போ அவங்கள வந்து டேக்கன் கேப்டிவ் பை ஹிம் அண்ட் இம்ப்ரிசன்ட் இன் எ டவர் ஆஃப் ஹிஸ் பேலஸ். அவர்களை வந்து அரசன் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாரு. தீசியஸ் வந்து சிறை கைதிகளை பிடிச்சிட்டு போயிடுறாரு. அவரது அரண்மனை கோபுரத்திலே சிறையில் அடைக்கப்படுறாங்க பேலமோனும் அண்டு ஆர்சைட்டும். ஃப்ரம் their விண்டோ அவங்களோட விண்டோவிலேருந்து ஒரு காலையில் ஒன் டே மார்னிங் தே சான்ஸ் டு see எமிலி. எமிலினா ஒரு மே மாத காலையில் அவர்கள் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது எமிலியை பார்க்குறாங்க. எமிலி யார் அப்படின்னா த பியூட்டிஃபுல் சிஸ்டர் ஆஃப் த டியூக்ஸ் ஒய்ஃப். டியூக்கோட ஒய்ஃபோட சிஸ்டர் தான் எமிலி. வாக்கிங் இன் த கார்டன் beneath. அவங்க வந்து கீழே உள்ள தோட்டத்தில் நடந்துகிட்ருக்காங்க. வேர் அப்பான் their lifelong friendship is shattered in an instant. அடுத்த அந்த கணமே அவங்களோட வாழ்நாள் நட்பு உடைஞ்சு போயிடுது. and they become rivals in love. அவர்கள் காதலில் போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் எமிலியை லவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்சைட் ஈஸ் ப்ரெசன்ட்லி ரேன்சம்டு. சில காலத்தில் ஆர்சைட் வந்து விடுவிக்கப்படுறான். பட் அனேபிள் டு என்டியூர் பேனிஷ்மெண்ட் ஃப்ரம் எமிலி. ஆனால் அவனால் எமிலியை பார்க்க முடியாமல் இருக்கிறது சகிக்க முடியல. அவனால் ரிட்டர்ன்ஸ் டு ஏத்தன்ஸ் இன் டிஸ்கைஸ். ஏத்தன்ஸ்க்கு வரான். ஏத்தன்ஸ்க்கு வந்து டிஸ்கைஸ்னால் மாறுவேடம் போட்டுட்டு வரான் ஏத்தன்ஸ்க்கு. அண்ட் ஃபைண்ட்ஸ் எ மீனியல் பிளேஸ் இன் த டியூக் சர்வீஸ்.
அரசரோட சேவையில் ஒரு தாழ்ந்த பணியில் சேர்றான். யார் அப்படின்னா ஆர்சைட் வந்து திரும்பவும் அரண்மனையில் வந்து வேலைக்காரனை சேர்றான். தென் ஆஃப்டர் செவரல் இயர்ஸ், பல வருடம் கழித்து பாலமன் மேக்ஸ் ஹிஸ் எஸ்கேப். பாலமன் வந்து சிறையிலிருந்து பல வருஷம் கழித்து தப்பிக்கிறான். த கசின்ஸ் மீட் இன் டியூயல். 2 பேரும் போரில் தான் சந்திக்கிறாங்க. பட் ஆர் சர்ப்ரைஸ்டு uninterrupted by the Duke and his train. ஆனால் அரசரும் அவரது குழுவும் வந்து அதை நிறுத்துகிறாங்க. as they ride out to hunt. அவர்கள் வேட்டைக்கு சென்ற போது இதை பார்க்குறாங்க, இவங்களோட சண்டையை பார்க்குறாங்க. Theseus dooms them both to death on the spot. ஆனால் தீசியஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறாரு. பட் ரிலண்டிங் ஆன் த பெட்டிஷன் ஆஃப் த லேடிஸ். ஆனால் பெண்களோட வேண்டுகோளுக்கு இணங்க மனம் மாறி ஸ்பேர் தயர் லைஃப்ஸ், அவர்களின் உயிரை காப்பாற்றுறாரு. ஆன் கண்டிஷன் தட் ஈச் ஷெல் கலெக்ட் 100 knights. ஒவ்வொருத்தரும் 100 வீரர்களை வந்து சேர்க்கணும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறாரு. கலெக்ட் 100 வீரர்களை சேர்க்கணும். அண்ட் தட் த கேஸ் ஷெல் பி டிசைடட் இன் எ கிரேட் டோர்னமெண்ட். இந்த பிரச்சனை ஒரு பெரிய போட்டியில் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. த ஹேண்ட் டு எமிலி பீயிங் த விக்டர்ஸ் ப்ரைஸ். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து எமிலியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எண்டிங்கில் என்ன ஆகுதுன்னா இந்த டோர்னமெண்ட்டில் ஆர்சைட்டு வந்து தோத்துடுறான், இறந்தே போயிடுறான். அந்த ஸ்டோரி எண்ட்ஸ் வித் த நப்டியல்ஸ் ஆஃப் பாலமோன் அண்ட் எமிலியும் பாலமோனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நேச்சர் ஆஃப் த டேல். இதோட டேலோட நேச்சர் என்னென்னா ப்ரில்லியண்ட் இன் இட் செல்ஃப். ப்ரில்லியண்ட்டாக இருக்குது இதோட நேச்சர். திஸ் ஃபைன் டேல் இஸ் ஆல்சோ இன்டென்ஸ்லி இன்ட்ரெஸ்டிங். இந்த கதை சிறந்ததாகவும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குது. ஆஸ் இட் இஸ் எ டேல் ஆஃப் த ஹீரோயிக் ஏஜ் ஆஃப் கிரீஸ். நாமினலி இட் இஸ் எ டேல் ஆஃப் த ஹீரோயிக் ஏஜ் ஆஃப் கிரீஸ். அப்படின்னா இது கிரேக்கத்தின் வீர காலத்தை பற்றிய கதை. இது கிரேக்கத்தோட வீர காலத்தை பற்றிய கதை. பட் ஆஸ் இட் நோ நோஷன் எக்ஸிஸ்டட் ஆஃப் வாட் வி கால் ஹிஸ்ட்ரிக் ட்ரூத். ஆனால் அந்த காலத்தில் வரலாற்று உண்மை பற்றி என்ற கருத்தும் இல்லை. அண்ட் எவ்ரி திங் இன் இட் இஸ் மீடியாவலைஸ்டு. அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா கருத்துமே நடுநிலை காட வடிவில் தான் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இன்ஃபேக்ட் அன் ஐடியலைஸ்டு பிக்சர் ஆஃப் த வாஸ்ட் வேனிஷிங் மிடில் ஏஜஸ். இது மறைஞ்சிட்டு இருக்க நடுநிலை காலம், மீடிவல் ஏஜஸ், மிடில் ஏஜஸோட ஒரு கனவு போன்ற படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இஸ் ஸ்டீப்ட் இன் த அட்மாஸ்பியர் ஆஃப் சிவல்ரி. இது முழுவதும் வீர சிவல்ரி உணர்வால் நிரம்பியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றி இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா தட் நைட் ஸ்டேலில் வருது இந்த கதை. சாசர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். Chaucer was not in mean sense a poet of people. Next, knightly ethics and the vividness not clear with which it portrays the chivalrous conception of love are among the features of it which we should especially note in studying it from the historical point of view. இருந்து இதை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 12, general characteristics of Chaucer's poetry. Chaucer was not in any sense a poet of the people. Chaucer வந்து மக்களோட கவிஞர் கிடையாது. He was a court poet. அவர் வந்து ஒரு அரண்மனை கவிஞர். who wrote for cultured readers and a refined society. அவர் கல்வியுள்ள உயர்ந்த சமூகத்திற்காக தான் எழுதியிருக்காரு. The great vital issues of the day never inspired his prose. அந்த காலத்தோட முக்கிய பிரச்சனைகள் அவரது கவிதைகளை தூண்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. he was an easy going, genial, tolerant nature. He made his appeal to an audience composed of the favored few. We wanted to be amused by comedy or touched by pathos or moved by romantic sentiment அப்படின்னு சொல்கிறாங்க. மூடு பை ரொமான்டிக் சென்டிமெண்ட். கண்டினியூ.
Chaucer வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிலைட்ஃபுல் ஆஃப் அவர் ஸ்டோரி டெல்லர்ஸ் இன் வேர்ஸ் அதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பேஜில்